சங்கரராமன் கொலை வழக்கில் வரும் 27ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று புதுச்சேரி நீதிமன்றம் அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளராக இருந்த சங்கரராமன் கடந்த 2004ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் புதுச்சேரி நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. குற்றம் சாட்டப்பட்ட 24 பேர் மற்றும் 189 சாட்சிகளிடம் விசாரணையும் இருதரப்பு வாதங்களும் நடந்து முடிந்துள்ளன. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று நடந்த விசாரணையில் ஜெயேந்திரர், விஜயேந்திரர் உட்பட 21 பேர் ஆஜராகினர். வழக்கை விசாரித்த நீதிபதி முருகன் சங்கரராமன் கொலை வழக்கில் வரும் 27ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று உத்தரவிட்டார். புதுவை மாநில தலைமை நீதிபதி முன்பாக காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கரராமனுடைய கொலை வழக்கு விசாரணைக்கு வந்தது. இன்று 2 எதிரிகள் தான் மற்ற அனைவரும் ஆஜரானார்கள். அன்று அனைவரும் வர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து இந்த வழக்கினுடைய தீர்ப்பு 27/11/2013 அன்று வழங்கப்படும் என்று வழக்கை ஒத்திவைத்துள்ளார்கள். சங்கரராமன் கொலை வழக்கில் 9 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பு வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது.